ஒரு குழந்தை பிறந்து எத்தனை நாட்களில் அந்த குழந்தையின் பிறப்பை பதிவு செய்ய வேண்டும்? குழந்தைகள் பிறக்கும் என்று கூறப்படும் போது 2 வகையாக பிரிக்கப்படும். பிறப்பு சான்றிதழில் பெயர் பிழையாக இருப்பது, இந்த பெயர் பிழையை எவ்வாறு சரி செய்வது? பயன்படுத்திய ஆவணங்கள் இருந்தாலும் பத்திரிகையில் அதை பிரசுரிக்கணும். என்னுடைய இந்த பெயரை, பிறப்பு சான்றிதழில் இருக்கிற பெயரை நான் இவ்வாறு மாற்ற போகிறேன். ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்க்கும் போது அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும்? அவர்கள் வெளிநாடுகளிலிருந்தே இந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அந்த பிறப்பு சான்றிதழோட திருத்தங்களை இலங்கையில் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நாட்டில் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நம்முடைய பிறப்புரிமையை உறுதி செய்வதற்கு பிறப்புச் சான்றிதழ் தேவைப்படுகின்றது. ஆனால் இந்த பிறப்புச் சான்றிதழ் தேவைப்படும் போது நாம் பல்வேறு கேள்விகள் மற்றும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றோம். பிறப்புச் சான்றிதழில் பெயர் மாற்றம் செய்வது எவ்வாறு? அதேபோன்று பிறப்புச் சான்றிதழ் தொலைந்து விட்டால் என்ன செய்வது? பிறப்புச் சான்றிதழின் பதிவிலக்கம் தெரியாவிட்டால் என்ன செய்வது? இவ்வாறு பல கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் எழும்பும். இந்த கேள்விகள் மற்றும் பிரச்சனைகளுக்கான பதில்களை தேடி இன்று நாங்கள் பத்திரமுலையில் அமைந்திருக்கின்ற பதிவாளர் நாயகம் திணைக்களத்துக்கு வருகை தந்திருக்கின்றோம். இங்கு சென்று இதற்கான பதில்களை தேடி பார்ப்போம். நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் வடக்கு வலய பிரதி பதிவாளர் நாயகம் பரஞ்சோதி பிரபாகர். வணக்கம். வணக்கம். நாங்கள் நேரடியாக கேள்விக்கு சென்று விடலாம். முதலாவது கேள்வி, பிறப்புச் சான்றிதழ். ஒரு குழந்தை பிறந்து எத்தனை நாட்களில் அந்த குழந்தையின் பிறப்பை பதிவு செய்ய வேண்டும்? அதே போன்று இந்த பதிவின் போது என்னென்ன ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும்? ஒரு குழந்தை பிறந்து 3 மாத காலத்திற்குள் அந்த குழந்தையின் பிறப்பு பதிவு செய்யப்பட வேண்டும். சாதாரணமாக குழந்தைகள் பிறக்கும் என்று கூறப்படும் போது 2 வகையாக பிரிக்கப்படும். ஒன்று வைத்தியசாலைகளில் பிறக்கும் குழந்தைகள் தொடர்பாகவும், இன்னொன்று வைத்தியாலய தவிர்ந்த ஏனைய இடங்களில் பிறக்கும் குழந்தை தொடர்பாக நாங்கள் இருவராக பார்க்க வேண்டும். ஒன்று வைத்தியசாலையில் பிறக்கும் குழந்தை தொடர்பிலே வைத்தியசாலையாலே அந்த பிள்ளை பிறப்பு தொடர்பாக உறுதிப்படுத்தி ஒரு ஆவணம் வழங்கப்படும். அதே நேரம் வைத்தியசாலைக்கு தவிர்ந்த ஏனைய இடங்களில் பிறக்கும் போது அந்த பிள்ளை பிறப்பு தொடர்பாக கிராம சேவையாளர் உறுதிப்படுத்தி ஒரு ஆவணம் வழங்கப்படும். இந்த ஆவணங்களுடன் சேர்த்து அந்த பிள்ளை பிறந்த பகுதிக்குரிய பதிவாளரிடம் இந்த பிறப்பினை பதிவு செய்வதற்கு பெற்றோர் நேரடியாக செல்ல வேண்டும். அவர் செல்லும் போது இந்த வைத்தியசாலையாலேயோ அல்லது கிராம சேவையால் வழங்கப்பட்ட பிரதிக்கிணை படிவத்துடன் CR1 என குறிப்பிடப்படும் எங்களால் பதிவாளர் வழங்கப்படும் படிவத்தையும் பூர்த்தி செய்து, அத்துடன் பெற்றோருடைய பிறப்பு சான்றிதழ்கள் மற்றும் அவருடைய தேசிய அடையாள அட்டையின் பிரதிகள் மற்றும் விவாக சான்றிதழ்கள் சேர்த்து இதை பதிவு செய்வதற்கு பொதுவாக சாதாரணமாக வழங்க முடியும். அதே போன்று பல சந்தர்ப்பங்களில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை தான் பிறப்புச் சான்றிதழில் பெயர் பிழையாக இருப்பது. இந்த பெயர் பிழையை எவ்வாறு சரி செய்வது? அதே போன்று இதற்கு ஏதாவது ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டுமா? ஆவணங்கள், அதே போன்று கட்டணங்கள் அல்லது வேறு விண்ணப்பங்கள் ஏதாவது இதற்கு இருக்கின்றதா? பிறப்பு சான்றிதழில் பெயர்களை குறிப்பிட்ட பிற்பாடு அந்த பெயரை மாற்றுவதாக இருந்தாலோ அல்லது அந்த பெயரில் தவறுகள் திருத்த வேண்டி இருந்தால் அதன்படி ஒரு ஆள் 21 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தால் அவர் நேரடியாக அந்த விண்ணப்பத்தினையோ பிரதிக்கினையை உரிய பிரதேச செயலகத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதுக்கு வயது குறைவாக இருந்தால் பெற்றார் மூலமும் அந்த பிரதிக்கினையை சமர்ப்பிக்கலாம். அப்போ இந்த பெயர் திருத்தத்தை செய்யும் போது முதலாவதாக மத திணைக்களத்தால் பிரதேச செயலகங்கள் வழங்கப்படுகின்ற அந்த விண்ணப்ப படிவங்கள் கொடுக்கின்ற பிரதிக்கினையை பூர்ணப்படுத்தி உரியவர் ஒப்பமிட்டு அதை ஒரு சமாதானியால் உறுதிப்படுத்திய பிற்பாடு அத்துடன் அவருடைய பிறப்பு சான்றிதழ் என்ற ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட பிரதியும், அதற்கு மேலதிகமாக அவருடைய பெயரை திருத்துவதாயிருந்தால் திருத்தத்துக்குரிய, அதாவது அவர்கள் பாவிக்கின்ற அந்த பெயரை உறுதிப்படுத்துகின்ற ஆவணங்களுடன் ஒரு சத்திய கடிதாசியும், மற்றது கிராம சேவர்களுடைய உறுதிப்படுத்த கடிதம் ஒன்றும், மேலும் அந்த பெயரை இவர் பயன்படுத்திய ஆவணங்கள் இருந்தாலும் பத்திரிகையில் அதை பிரசுரிக்கணும். என்னுடைய இந்த பெயரை, பிறப்பு சான்றிதழில் இருக்கிற பெயரை நான் இவ்வாறு மாற்ற போகிறேன்னு சொல்லி குறிப்பிட்டு அந்த 1 வருடத்துக்கு மேலே பாவித்ததுக்கான ஆவணங்கள் போதியளவு இல்லை என்று சொன்னால் அவர் அந்த பத்திரிகையில் பிரசுரித்து 1 வருடத்துக்கு பிற்பாடும் அல்லது மாற்றப்போகின்ற பெயரை ஏற்கனவே அவர் பாவிச்சிருந்தால் ஆவண ரீதியில் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்தால் அவர் குறைந்த ஒரு காலத்துக்குள்ளும் அந்த பெயரை திருத்துவதற்கான அனுமதியை கோரலாம். அதே
போன்று நீங்கள் கூறினீர்கள் ஒரு குழந்தை பிறந்து 3 மாதங்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்று. ஆனால் இவ்வாறு 3 மாத காலங்களுக்குள் பதிவு செய்ய தவறிவிட்டு காலம் தாமதமாகிவிட்டால் அப்போது என்ன செய்ய வேண்டும்? பிறப்புச் சான்றிதழை பெறுவதற்கு அல்லது பதிவு செய்வதற்கு என்னென்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும்? இதன் போது கட்டணங்கள் ஏதாவது அறவிடப்படுமா? அதே போன்று இதற்கு வேறு ஏதாவது விண்ணப்பங்கள் அல்லது ஆவணங்கள் நிரப்ப வேண்டுமா, சமர்ப்பிக்க வேண்டுமா? நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு பிறப்பு நிகழ்ந்து 3 மாத காலத்துக்குள் குறிப்பிட்டவர்கள் அந்த பிறப்பினை பதிய தவறுகளாக இருந்தால் அது ஒரு காலங்கிடந்த பிறப்பு பதிவாகவே கருதி கொள்ளப்படும். இது பிறப்பு இறப்பு பதிவு கட்டளை சட்டத்தின் 24ஆம் பிரிவின்படி ஒரு பிரதிக்கினியை அந்த பிறப்பு நிகழ்ந்த பிரதேசத்தினுடைய பிரதேச செயலகத்தில் கையளிக்க வேண்டி இருக்கு. அத்துடன் அந்த பிறப்பு சான்றிதழ் தொடர்பில் அந்த பிறப்பினை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்கள், அதாவது வைத்தியசாலையில் பிறந்திருந்தால் வைத்தியசாலை வழங்கப்பட்ட அறிக்கையும், அல்லது வீட்டில் அந்த பிள்ளை பிறந்திருந்தால் வீட்டில் பிறந்ததற்கான கிராம சேவை வழங்கப்பட்ட அறிக்கையுடன், அடுத்தது இந்த பிறப்பு சான்றிதழ் ஏற்கனவே பதிவு செய்யப்படவுள்ளதை உறுதிப்படுத்தி பதிவு செய்யப்படுகின்ற அறிக்கையும் அந்த பிரதேச செயலகத்தில் பெற்றுக்கொண்டு அதுக்கு மேலதிகமாக தாய் தகப்பனுடைய பிறப்பு சான்றிதழ்கள், திருமண சான்றிதழ்கள் என்பவற்றை ஒப்படைப்பதனூடாகவும் இந்த பிரதிக்கிணைக்கு கையளிக்கும் போது 60 ரூபாய் கட்டணம் செலுத்தி இந்த பிறப்பினை பதிவு செய்வதற்காக பிரதேச செயலகத்தில் கையளிக்க முடியும். அப்போ பிரதேச செயலகத்தில் கையளிக்கின்ற விண்ணப்ப படிவங்கள் 3 மாதத்திலிருந்து 1 வருடங்கள் வரை உட்பட்ட காலமாக இருந்தால் பிறப்பு நிகழ்ந்து அதை அந்த பிரதேச செயலகத்தில் உள்ள மேலதிக மாவட்ட பதிவாளர் அனுமதிக்கப்பட்டு அந்த அனுமதிக்கப்பட்ட அந்த பிரதிக்கிணை படிவம் உரிய பதிவாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட உரிய பதிவாளர் மூலம் அந்த பிறப்பினை பதிவு செய்து வழங்கப்படும். இப்போ ஒரு பிள்ளை பிறந்து 1 வருஷத்துக்கு பின்புதான் இந்த பிரதிக்கிணை சமர்ப்பிக்கலாக இருந்தால் இந்த பிரதேச செயலகத்தில் இந்த கோவையை அவர்கள் உரிய ஆவணங்களும் பெற்று அந்த கோவை அனுமதிக்காக வேண்டி அந்த மாவட்டத்துக்குரிய உதவி பதிவாளர் நாயகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவருடைய அனுமதியை பெற்ற பின்பே இந்த பிறப்பினை பதிவு செய்வதற்காக வேண்டி பதிவாளருக்கு இந்த அனுமதி வழங்கப்படும். மற்றும் ஒரு பிரச்சனை தான், ஒருவர் பிறப்புச் சான்றிதழை எடுத்த பின்னர் அதை தொலைத்து விட்டார், அவருடைய பதிவிலக்கம் என்னவென்று தெரியாது. மீண்டும் அவர் அந்த பிறப்புச் சான்றிதழை பெற வேண்டும் என்றால் கட்டாயமாக பதிவிலக்கம் இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான நடைமுறை என்ன? ஒரு நபர் தனக்கு மேலதிகமாக பிறப்பு சான்றிதழின் பிரதிகள் தேவை என்று சொன்னால் தன்னுடைய பதிவிடத்திற்கு அருகிலுள்ள பிரதேச செயலகத்திற்கு செல்லும் போது அங்கே பெற்றுக்கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு நபர் எங்கே பிறந்திருந்தாலும் இப்போது அருகிலுள்ள பிரதேச செயலகத்திலேயே குறிப்பாக 1960ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவருடைய அனைத்து பிறப்பு சான்றிதழ்களும் எங்களால் ஸ்கேன் செய்யப்பட்டு ஆன்லைனில் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் எங்கே பிறந்திருந்தாலும் இந்த பிரதேச செயலகத்துக்கும் போய் அவர் விண்ணப்பத்தை சமர்ப்பித்து இலக்கம் குறிப்பிட்டு ஒரு விண்ணப்பத்தை அவர் சமர்ப்பிப்பதாக இருந்தால் 120 ரூபா கட்டணம் செலுத்தி அவர் ஒரு பிரதியை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் தவிர்க்க முடியாத சந்தேகத்தில் அவருக்கு பதிவு இலக்கம் தெரியாத ஒரு சந்தர்ப்பமாக இருந்தால் அதுக்காக வேண்டி அதே விண்ணப்பத்தை பூர்ணப்படுத்தி 250 ரூபா கட்டணம் செலுத்தும் பட்சம் அந்த பிரதேச செயலர் உட்பட்ட பிறப்பு சான்றிதழ் ஆன்லைனில் தேடி பார்த்து அதில் இருந்தால் பிரதி வழங்குவார்கள். இல்லை என்று சொன்னால் அங்கே பதிவு செய்யப்பட்ட பிறப்பாக இருந்தால் அந்த பிரதேசத்தில் இருக்கிற புத்தகத்தின் மூலம் தேடி அந்த பிரதி வழங்கப்படும். இப்போ இவருடைய பிறப்பு நிகழ்ந்த பிரதேசம் அந்த பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பிரிவாக எல்லாம் இருந்தால் இந்த விண்ணப்பத்தினை பிறப்பு இடம்பெற்ற பிரிவுக்கு அனுப்பி அங்கே தேடி அதுக்குரிய சான்றிதழ் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றன. தற்போதைய காலத்தின் தேவைப்பாடாக இருக்கின்றது. பல சந்தர்ப்பங்களில் ஆங்கில மொழியில் பிறப்பு சான்றிதழை கோருகின்றார்கள். சாதாரணமாக பழைய பிறப்பு சான்றிதழ்கள் சிங்கள மொழி மற்றும் தமிழ் மொழிகளில் இருக்கும். இவ்வாறு வேறு மொழிகளில் இருக்கின்ற பிறப்பு சான்றிதழ்களை ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்க்கும் போது அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும்? அதன் போது என்ன நடைமுறை? பொதுமக்கள் தங்களுக்கு அருகிலுள்ள பிரதேச செயலகத்துக்கு சென்று அல்லது எமது திணைக்களத்தினுடைய இணைய வழி மூலம் பார்வையிட்டு எந்தெந்த பிரதேச ஏனென்றால் உதாரணமாக எல்லா பிரதேச செயலகங்களையும் அந்த ஏற்பாடு இல்லை, குறிப்பிட்ட பிரதேசங்கள் இருக்குது. ஆகவே உங்கள் அருகிலுள்ள பிரதேச செயலகங்கள் சென்று அல்லது இணையதளம் மூலம் எந்தெந்த பிரதேச செயலகங்கள் அந்த மொழிபெயர்ப்பு சேவை வழங்கப்படுகின்றதோ அந்த பிரதேசங்களை சென்று மொழிபெயர்ப்பினை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக வேண்டி பிரத்யேகமாக உள்ள விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து என்ன மொழியில் தேவையோ அந்த மொழியில் தேவையான எழுத்து ஸ்பெல்லிங்களை வழங்கி அந்த விண்ணப்ப படிவத்தையும் அதற்குடன் உங்களுடைய கிட்டடியில் பெற்ற பிறப்பு சான்றிதழ் மூல பிரதியினையும் வழங்கி ஒரு பிரதியை பெற்றுக்கொள்வதற்கு 600 ரூபாய் கட்டணத்தை செலுத்தி அந்த மொழிபெயர்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுகின்றது. இவ்வாறு பிறப்பு சான்றிதழை ஆன்லைனில் விண்ணப்பித்து எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் ebmd.rgd.gov.lk என்ற இணையதளூடாக சென்று நீங்கள் சர்டிஃபிகேட்டை அதாவது சான்றிதழ் கோரிக்கையினூடாக செல்லும் போது உங்களுடைய விவரங்கள் அங்கே
கேட்கப்படும். நீங்கள் அங்கே விவரங்களை வழங்கும்போது முக்கியமாக என்ஐசி நம்பரோ பாஸ்போர்ட் நம்பர், அதுக்கு மேலே கட்டாயம் தொலைபேசி இலக்கம் ஒன்று வழங்க வேணும். ஆகவே இந்த தொலைபேசி இலக்கம் ஊடாக உங்களோட விவரங்களை வழங்கும்போது உங்களுக்கு ஒரு பின் நம்பர் ஒன்று கிடைக்கப்பெறும். அந்த பின் நம்பரை உட்செலுத்துவதன் ஊடாக இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் எவ்வாறு எங்கே பெற போறீங்கிற விவரங்களை வழங்க வேண்டி இருக்கும். எந்த மாவட்டத்திலே எந்த பிரதேச செயலகத்தில் அதை பெற போகிறீங்க வேண்டும். அதை எவ்வாறு பெற போகிறீங்க, நீங்கள் நேரடியாக போய் சென்று அந்த பிரதியை பெற்றுக்கொள்ள போகிறீங்களா அல்லது வீட்டிலிருந்தே பெற்றுக்கொள்வதாக இருந்தால் அந்த தபால் செலவுகள் உட்பட செலுத்த வேண்டியிருக்கும். அதில் நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்டுடைய விவரங்கள் கூறப்படும். அதை சர்டிஃபிகேட் விவரங்களை கூறும்போது அது நீங்கள் விவரங்களை செலுத்தும் போது உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை பற்றி முழு விவரம் வழங்கிய பிற்பாடு உங்களுக்கு அந்த அலுவலகத்திலேருந்து ஒரு அறிவித்தல் வரும். சர்டிஃபிகேட் பெற்றுக்கொள்ள முடியுமா, பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எவ்வளோ கட்டணம் செலுத்தணும் விவரங்கள் வரும். நீங்கள் அந்த கட்டணத்தை செலுத்துகிற பட்சத்தில் உங்களுக்கு நேரடியாக வீட்டுக்கு அந்த சான்றிதழை அனுப்பி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இருக்குது. சாதாரணமாக இப்பொழுது நாங்கள் நேரடியாக விண்ணப்பித்து பெறும்போது அனைத்து ஆவணங்களும் கோரப்படுகின்ற ஆவணங்கள் அனைத்தையுமே நாங்கள் சமர்ப்பித்த பிறகு சாதாரணமாக எவ்வளவு நாட்களில், சில சந்தர்ப்பங்களில் காலங்கள் மாறுபடுமாக இருக்கும். முதலாவது பதிவு செய்யும் போது அல்லது தொலைந்த பிறகு பதிவு செய்யும் போது இவ்வாறு காலங்கள் மாறுபடும். ஆனாலும் சாதாரணமாக ஆவணங்கள் அனைத்தையும் சமர்ப்பித்த பிறகு நாங்கள் எவ்வளவு காலத்தில் ஒரு பிறப்புச் சான்றிதழை பெற்றுக்கொள்ள முடியும்? சாதாரணமாக ஒரு பிறப்பு நிகழ்ந்து நீங்கள் 3 மாதத்துக்குள் பதிவு செய்ய வழங்கும் போது பொதுவாக பிறப்புச் சான்றிதழ் ஒரு 2 வார காலத்திற்குள் அவர்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக ஏற்படும். ஆனால் இது இடத்துக்கு இடம் மாறுபாடாக காணப்படும். என்று சொன்னால் நகரங்கள், மாநகரங்களில் காணப்படுகின்ற வைத்தியசாலைகளில் இடம்பெறுகின்ற பிறப்புகள் எண்ணிக்கை அதிகளவாக இருக்கிறதால அதுகளை உடனடியாக அந்த பதிவாளர்கள் பதிவு செய்து வழங்க முடியாமல் என்று சொன்னால் ஒவ்வொரு பிறப்புகளும் 3 பிரதிகளில் பதிவு செய்து வழங்கப்படுகின்றன. அந்த 3 பிரதிகளையும் பதிஞ்சு கொடுக்கறதுக்கு அவர் குறிப்பிட்ட கால தாமதம் ஏற்படுகிற 2 வாரம் என்று சொன்னாலும் சில நேரம் அந்த காலம் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே நேரம் நகரங்களில் இருக்கிற வைத்தியசாலையை தவிர்ந்த ஏனைய இடங்களில் பிறப்புகளை நீங்கள் பதிவு செய்யும் போது ஒரு 3 நாட்களோ 1 வாரத்துக்குள்ளேயோ அந்த சான்றிதழ்களை பதிவு செய்து வழங்குறதுக்கான ஏற்பாடுகள் இருக்கின்றது. அதுக்கு மேலதிகமாக நீங்கள் ஒரு பிறப்பினை பதிவு செய்யாமல் காலங்கடந்த பிறப்பாக பதிவு செய்கிறதுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் போது அந்த பிறப்பினை பதிவு செய்து வழங்குவதற்கு கிட்டத்தட்ட 1 மாத காலம் செல்லும். அந்த 1 மாத காலத்துக்கு மேற்பட்ட காலம் எடுக்கும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக்கொள்வோம். அதே நேரம் நீங்கள் பிரதிகளை பதிவு செய்யப்பட்ட ஒரு சான்றிதழ் பிரதிகளை வழங்குறதுக்கு எந்த பிரதேச செயலகத்துக்கும் சென்று உடனடியாக ஒரு 10-15 நிமிடங்களிலேயே அந்த பிறப்புச் சான்றிதழ் பிரதியை பெற்றுக்கொள்வதற்கான சகல ஏற்பாடுகளும் நமது திணைக்களத்தால் ஏற்பாடு செய்யப்படும். அதேபோன்று குழந்தைகளை தத்தெடுத்து வளர்ப்பவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் அந்த குழந்தைகளுக்கான பிறப்புச் சான்றிதழ்களை பெற வேண்டும் அல்லது அந்த குழந்தைகளுக்கான பிறப்பை பதிவு செய்ய வேண்டும் என்றால் இதன் போது அவர்கள் முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, அதேபோன்று சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன? இது முழுமையாக இதன் தத்தெடுத்தல் தொடர்பான அனுமதிகள் மாவட்ட நீதிமன்றத்தாலே வழங்கப்படும். ஒரு பெற்றோர் தமது ஒரு பிள்ளையை தத்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் நீதிமன்றத்தின் அனுமதியை கட்டளையை பெற வேண்டும். அப்போ முதலாவதாக அவைகள் நீதிமன்றத்தின் கட்டளையை பிற்பாடு எங்களில் திணைக்களத்துடனுடைய நடவடிக்கை ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றத்திலேயும் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் என்ற கட்டளை தொடர்பாக எமது பதிவாளர் நாயக திணைக்களத்துக்கு அந்த கட்டளைகள் மாதாந்தம் அனுப்பி வைக்கப்படும். அதன் அடிப்படையில் அந்த கட்டளைகள் கிடைக்கப்பட்ட பிற்பாடு எங்கள் திணைக்களத்தால் 2 நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஒன்று, அந்த பிள்ளைகளுக்கு தத்தெடுத்தல் சான்றிதழ் ஒன்று வழங்கப்படும். அதற்கு பிற்பாடு அந்த பிள்ளைகளோட பிறப்பு மீள பதிவு செய்யப்படும். அப்போ முதலாவதாக நீதிமன்றத்தினுடைய கட்டளை கிடைக்கப்பெற்ற பின் எமது திணைக்களத்தால் தத்தெடுத்தல் சான்றிதழ் பதிவு செய்யப்படும். அதுக்கு பிற்பாடு உரியவர்களுக்கு எமது திணைக்களத்தால் அறிவிக்கப்படும் உரிய படிவத்துடன் பதிவாளர் நாயகத்தின் தலைமை காரியாலயத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்சத்தில் அந்த பிள்ளையோட பிறப்பு பதிவதற்கான அனுமதி வழங்கப்படுகின்றது. அது என்னென்ன ஆவணம்னு சொன்னால் முக்கியமாக அதுக்குரிய B49 என்ற ஒரு விண்ணப்ப படிவமும், தாய் தகப்பனுடைய பிறப்பு சான்றிதழ்கள், திருமண சான்றிதழ்கள், அத்துடன் அந்த ஏற்கனவே அந்த பிள்ளைக்கு பிறப்பு பதிவு செய்திருந்தால் அந்த பிறப்பு சான்றிதழ் என்ற பிரதி ஒன்று, அல்லது பதிவு செய்யப்படவில்லை என்று சொன்னால் பதிவு செய்யப்படவில்லை என்ற நீல் ரிப்போர்ட் என்று சொல்லப்படுகின்ற பதிவு செய்யப்படாமைக்கான உறுதிப்படுத்துகிற சான்றிதழ் இவ்வளதையும் சேர்த்து எமது அலுவலகத்துக்கு தலைமையில் அனுப்பி வைக்கப்படும் பட்சத்தில் அந்த ஆவணங்களை பரிசோதிக்கப்பட்டு அந்த விண்ணப்ப படிவம் எமது உதவி பதிவாளர் நாயகத்தாலே அல்லது பிரதி பதிவாளர் அனுமதிக்கப்பட்டு அந்த பிறப்பு எங்கே நிகழ்ந்ததோ அந்த பிரிவுக்குரிய பிரதேச செயலகத்துக்கு அந்த அனுமதி அனுப்பப்பட்டு அந்த பிரதேச செயலகத்தால் அந்த உரிய பதிவாளர்கிட்ட வழங்கப்பட்டு அந்த பிறப்பு மீள பதிவு செய்து உரியவர்களுக்கு வழங்கப்படும்.
அதேபோல இலங்கையில் பிறந்து வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு பிறப்புச் சான்றிதழ்கள் தேவைப்படும் போது அல்லது அந்த பிறப்புச் சான்றிதழில் மாற்றங்கள் செய்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் போது அவர்கள் வெளிநாடுகளிலிருந்தே இந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்ற. மற்றொரு கேள்விதான், வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் போது, அதாவது இலங்கையில் வசிப்பிடமாக குடியுரிமை உடையவர்கள் வெளிநாடுகளில் வசிக்கும் போது அவர்களுக்கு அங்கே குழந்தைகள் பிறக்கும் போது அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை இலங்கையில் பதிவு செய்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா? நாள் வெளிநாட்டிலிருந்து பெற்றுக்கொண்டு அவர் அந்த நாட்டில் உள்ள இலங்கைக்கான தூதுவராலயம் அல்லது தூதர் ஆலயத்துக்கு சென்று விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போது சான்றிதழ் வழங்கக்கூடிய ஏற்பாடுகள் தற்போது எங்களால் மேற்கொள்ளப்படுகிறது. அனைத்து சான்றிதழும் ஆன்லைன் மூலம் பெற்றுக்கொள்வதால் அவைகள் எமது இலங்கைக்கான தூதுவர் ஆலயத்துக்கு சென்று சான்றிதழை பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று. இரண்டாவது, அவருடைய சான்றிதழ்களில் திருத்தங்கள் மேற்கொள்வது என்று சொன்னால், நான் ஏற்கனவே கூறியது போல திருத்தத்துக்குரிய பிரதிக்கிணைகளை அவைகள் பூர்ணப்படுத்தி கையொப்பப்பட்டு எமது இலங்கைக்கான தூதுவர் ஆலயத்துக்கு கூடாக குறிப்பிட்ட பிரதேச செயலகத்துக்கு அனுப்பி வைக்கிற பட்சத்தில் அந்த பிறப்பு சான்றிதழ் உள்ள திருத்தங்களை இலங்கையில் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மூன்றாவதாக நீங்கள் கேட்டுக்கொண்ட விடயம், வெளிநாடுகளில் இருக்கின்ற இலங்கையிலுக்கான பிறக்கும் குழந்தைகளோட பிறப்பினை பதிவு செய்த தொடர். அது பதிவு செய்த தொடர்பான முழு நடவடிக்கைகளும் அந்த நாட்டில் இருக்கிற தூதுவர் ஆலயத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவைகள் பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த பெற்றோர் எந்த நாட்டில் பிள்ளை பிறக்குதோ அந்த நாட்டு சட்டத்தால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழையும், அத்துடன் முக்கியமாக அந்த பிள்ளை பிறக்கும் போது தாய் அல்லது தகப்பன் கட்டாயம் இலங்கை பிரஜையாக இருக்கணும். அதை உறுதிப்படுத்துவதற்கு அந்த பிள்ளை பிறக்கின்ற காலத்தில் வரைவில் இருக்கிற கடவுச்சீருடைய பிரதியும் அந்த நாட்டு பிள்ளையின் பிறப்பு சான்றிதழும் அதற்கு மேலதிகமாக தாய் தகப்பனுடைய பிறப்பு சான்றிதழ்கள் மற்றும் விவாச்சனை சமர்ப்பித்து அந்த நாட்டிலேயே ஒரு வருட காலத்துக்குள்ளே பதிவு செய்து கொள்ள முடியும். அவர் ஒரு வருட காலம் கடந்திருந்த ஆவணங்கள் மீண்டும் திரும்பி எமது திணைக்களத்துக்கு இலங்கைக்கு அனுப்பப்பட்டு இங்கே இருக்கிற பிரதிப்பதிவாளர் நாயத்தால் அனுமதி வழங்கப்பட்டு தான் அந்த பிறப்புகளை மீளவும் பதிவு செய்யப்படும். ஆனால் அந்த பிறப்புன்ற பதிவு அந்த நாட்டில் உள்ள தூதர் ஆலயத்தில் உள்ள புத்தகத்தில் தான் அதை பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றது. அதே போல் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி, நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை ஒன்று தான், பிறப்புச் சான்றிதழ் எடுக்கிறதா இருந்தால் நாங்கள் பிறந்த இடத்துலையே தான் எடுக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அல்லது நிறைய பேர் நினைப்பாங்க கொழும்புக்கு வந்து தான் எடுக்க வேண்டும் அப்படின்னு. இவ்வாறு நிறைய கேள்விகள், பிரச்சனைகள் இருக்கின்றது. கட்டாயமாக பிறப்புச் சான்றிதழ் ஒன்றை பிரதி அல்லது அவர்களுக்கான தொலைந்து போன அல்லது காலம் தாமதமாகி பிறப்புச் சான்றிதழை பெற வேண்டும் என்றால் அவர்கள் கட்டாயமாக எங்கு சென்று பெற்றுக்கொள்ளலாம்? குறிப்பாக 1960ஆம் ஆண்டு பிற்பட்ட அனைத்து பிறப்பு சான்றிதழ்களையும் நாங்கள் ஸ்கேன் செய்து ஆன்லைன் சிஸ்டத்தில் போட்டு வழங்கி இருக்கின்றோம். ஆகவே அவர்கள் எங்கும் அவர்கள் இருக்கிற இடத்தில் அருகில் உள்ள பிரதேச செயலகத்துக்கு சென்று குடியளவான பிறப்பு சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி பெற்றுக்கொள்ள இல்லாமல் இருந்தாலும் அந்த பிரதேசனை தொடர்பு கொள்ளும்போது அவர் இனிய மற்ற பிரதேசனை தொடர்பு கொண்டு அந்த சான்றிதழை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் காணப்படுகின்றது. ஆகவே அவர்கள் இந்திய நிலை இலங்கையில் எங்கிருந்து கொண்டும் அந்த அருகில் உள்ள பிரதேச செயலகத்தில் பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. நீங்கள் உங்களுடைய சிரமங்களை தவிர்ப்பதற்கு நீங்கள் தேசிய அடையாள அட்டையினையோ அல்லது கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள வரும்போது பிறப்பு சான்றிதழை நீங்கள் உங்கள் அருகில் உள்ள பிரதேசத்தை பெற்றுக்கொள்ள வருவீங்களாக இருந்தால் உங்களுடைய சேவைகளை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பிறப்பு இறப்புகளின் தரவுகள் அடையாள அட்டை மற்றும் பிறப்புச் சான்றிதழ்களுடன் இணைக்கப்படுதா? அதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கின்றதா? தற்பொழுது அதுக்கான ஏற்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. 2021ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பிறந்த குழந்தைகளுக்கு எமது திணைக்களத்தால் தற்பொழுது தேசிய பிறப்பு சான்றிதழ் ஒன்று வழங்கப்படுகின்ற திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த பிறப்பு சான்றிதழ் ஊடாக நீங்கள் கேட்கப்பட்ட மாதிரி அது தேசிய அடையாள அட்டை இலக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. அது முக்கியமாக என்னென்னு சொன்னால், அந்த சான்றிதழிலே எனது இலக்கம் என்று சொல்லி ஒரு இலக்கம் வழங்கப்படுகின்றது. அந்த இலக்கம்தான் அவர் அந்த பிள்ளைகளுக்கு பயணித்த ஏற்பாடு வழங்கப்படுகின்ற தேசிய அடையாள அட்டை இலக்கமாக இருக்கும். ஆகவே இப்பொழுது 2021ஆம் ஆண்டு ஒன்றுக்கு பிறந்த குழந்தைகள் தொடர்பான பிறப்பு சான்றிதழ் தேசிய அடையாள அட்டையுடன் இணைக்கப்பட்டதாகவே காணப்படும். அது ஒரு விசேடமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பிறப்பு சான்றிதழ். அது பல்வேறு சர்வதேச தரத்தினை கொண்டது. அந்த பிறப்பு சான்றிதழ் நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி முதல் வழங்கப்படுகின்ற பிறப்பு சான்றிதழில் மொழிபெயர்ப்பு தேவைப்பாடல் காணப்படுகின்றது. ஆனால் இந்த தேசிய பிறப்பு சான்றிதழில் அவ்வாறான தேவை ஏற்படாது. பிறப்பு சான்றிதழுடைய தரம் சிறப்பாக வழங்கப்படுகின்றது. பழுதடைகிற தன்மை இல்லை. மற்றது QR கோட் எல்லாம் அதில் செலுத்தப்பட்டிருக்கிறார். நீங்கள் இனி வரும் காலங்களில் அந்த சான்றிதழை கொண்டு செல்லாமல் உங்களுடைய மொபைல் ஃபோனிலேயே அதில் சேமித்து வச்சு அதன் ஊடாகவே உங்களோட பிறப்பு சான்றிதழை உறுதிப்படுத்தி
உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக கூடிய அமைப்புகள் காணப்படும். பிறப்புச் சான்றிதழ் பற்றி எமக்கு இருந்த சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மிக தெளிவாக எங்களுக்கு பதில்களை வழங்கியிருந்தார். இன்று எங்களோடு இணைந்திருந்தார் வடக்கு வலய பிரதி பதிவாளர் நாயகம் பரஞ்சோதி பிரபாகர். நன்றி உங்களுக்கு. நன்றி. பிறப்புச் சான்றிதழ் பற்றிய உங்களுடைய கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு இந்த காணொலியினூடாக பதில் கிடைத்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இது பற்றிய மேலதிக தகவல்களை www.rgd.gov.lk என்ற இணையதளத்துக்கு சென்று நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் ஒரு அறிவோம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் டெபோரா டோல்ராஜ்.